ஹலோ வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் சாந்தி அம்மா பேசுகிறேங்க. இன்றைக்கி வாழைக்காய் எண்ணெய் வாழைக்காய் குழம்புங்க. எண்ணெய் வாழைக்காய் குழம்புக்கு தேவையான பொருள் அடுப்பு பற்ற வச்சுட்டேன், வானல் போட்டிருக்கேன். எல்லாம் எண்ணெய் இல்லாமல் தான் வறுக்கணும். நல்லா ஒரு ஸ்பூன் மிளகு, அது அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு அது ஹார்டாக இருக்கிறதுனால அது நல்லா வறுபடணும். அதுக்கு பிறகு ஒரு ஒரு புடி, கையால் ஒரு புடி மல்லி, காஞ்ச மல்லி. இது துவரம் பருப்பும் உளுந்தும் அரை அரை கையால் அரை அரை இது சேர்ந்து ஒரு புடி. இந்த மல்லி அளவுக்கு உளுத்தம் பருப்பும் துவரம் பருப்பும் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 வரமிளகா, அந்த குழம்பு காரத்துக்கு ஏற்ற வரமிளகா, அதோட ஒரு 3 பத்தை அளவுக்கு தேங்காய் பால் மிளகு குழம்பு. இந்த குழம்பு அரைச்சி விட்ட குழம்புங்க, சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையும் ஒரு 5 இனுக்கு போட்டுக்கலாம். மிளகு லைட்டாக வறுபடட்டும். அதோட ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி வறுக்க போகிறோம். அதுக்கு தாளிப்புக்கு ஒரு தாளிக்கிற வடகம், அதாவது சில பேர் இவ்வளோ பெருசு பிடிப்பாங்க. நாங்கள் சின்ன சின்னதாக பிடிப்போம். ஒரு வடகம் எடுத்து தாளித்தோம்னா குழம்புக்கு போருங்க. அப்படி தான். ஏதாவது இது 10 நாள் 15 நாளில் காய்ச்சிடும். இவ்வளோ பெருசு பிடிச்சா 1 மாதம் காய வைக்கணும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். நான் இது செய்யும்போது சித்திரை வைகாசியில் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இந்த குழம்புக்கு ஏற்ற புளி இதை தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைக்கும் போது அப்படியே போட்டு அரைச்சிடலாம். தாளிப்புக்கு இந்த வடகத்தை தாளித்து அதோட பூண்டையும் 2 தட்டி போட்டிருக்கேன் வாசனைக்கு. மேற்கொண்டு இந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வாழைக்காய் 2 வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மொத்தமாக வச்சுக்கலாங்க. அதாவது குழம்புக்கு நல்லா உப்பு காரம் இறங்கி நல்லா மொத்தமாக இருக்கணும். அதாவது ரொம்ப மொத்தமாக போட வேண்டாம். வறுக்கிறதுக்கு விட 3 அளவுக்கு சேர்ந்தாப்புல 2 அளவுக்கு சேர்ந்த மாதிரி வச்சுக்கணும். எல்லாத்தையும் வறுத்து 1 பை 1 லைட்டாக மிளகு வறுபட்டுட்டு இதோட துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இது வறுபடும் போதே இந்த மல்லியும் சேர்த்து கொட்டிடலாங்க. ஜீரகம் மட்டும் கடைசியாக போட்டுக்கலாம். ஏன்னா அது ஒரு 2 மினிட்ஸில் அது வறுபட்டு போயிடும். இதெல்லாம் ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். இது அரை வரை வறுக்கும்போது நிறம் மாறும்போது ஜீரகத்தை போட்டால் போருங்க. தேங்காய் கருவேப்பிலையும் கடைசியாக போட்டு 2 பிரட்டிக்கணும். பாருங்க, நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஜீரகத்தை போட்டுக்கலாம். எல்லாம் கொஞ்சம் மீடியமான தீயிலே வருங்க. கலர் மாறிடுச்சுன்னா கண்ணங்கரைன்னு போயிடும். இதோட தேங்காய் கருவேப்பிலை எல்லாமே எண்ணெய் இல்லாமல் தாங்க வறுக்கணும். எண்ணெயே ஊற்றக்கூடாது, எண்ணெய் இல்லாமல் இருக்கணும். வறுத்துட்டு இந்த ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் புளியை, இந்த புளியும் அந்த மிக்சியோட சேர்த்து போட்டு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நல்லா கரைச்சி விட்டு தண்ணியை ஊற்றி கரைச்சி விட்டு தாளிப்பு முடிஞ்சதும் வாழைக்கார வேக்கட்டில் இந்த சாந்தை போட்டு தண்ணியை நல்லா கழுவி ஊற்றி 4 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி அரைக்க வேண்டியது, குழம்பு வைக்க வேண்டியதாங்க. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்லா மிளகாய் அரைச்சிட்டு வந்துட்டு மிளகு ஜீரக தேங்காய் பால் அரைச்சி விட்டால் எண்ணெய் வாழைக்காய் குழம்பு. இதிலே கத்திரிக்காய் போட்டு வைக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு அரைச்ச குழம்பு வைக்கலாம். சாம்பார் கூட அரைச்சி விட்டு வைக்கலாங்க. அதாவது உங்களுக்கு மிளகாத்தூள் இல்லைன்னா எல்லாத்துலேயும் 2 போட்டு தேங்காய் கொஞ்சம் வச்சு எல்லாமே வறுத்து மல்லியும் கொஞ்சம் வச்சுக்கலாம். வச்சு அரைச்சி விட்ட குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அரைச்சிட்டு வந்துட்டேங்க. விழுது அரைச்சாச்சு. தாளிப்பு கொடுக்க போகிறேன். அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நிறையா விடணும்.
இந்த தாளிக்கிற வடகத்தை எடுத்து கையால் நெரிச்சா நெறிஞ்சிருங்க. கடுகு வெடிக்கும் போது தட்டின பூண்டை போட்டுற வேண்டிதான். அதாவது எல்லா பூண்டையும் அப்படியே முழுசாக போட்டால் வாசனை இருக்காது. அதனால் 2 பல் மலை பூண்டு இது, அதனால் வாசனை வரும். நாட்டு பூண்டு இல்லைங்க இது, நாட்டு பூண்டு வாங்கலை. மழையில் எல்லாம் ஈரப்பூண்டாக இருக்குது. அதனால் மளிகை கடையில் மலை பூண்டு வாங்கியாச்சு. அதனால் 2 பூண்டை தட்டி வச்சுருக்கேன். இந்த கடுகு வெடிக்குது. வெடிக்கும் போது இந்த பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட முழு பூண்டையும் ஊற்றிக்கிறேங்க. இது அப்படியே பொன்னிறமாக வருந்ததும் இந்த அரைச்ச விழுதை எடுத்து ஊற்றி வாழைக்காயை ஒன்று ஒன்றா உள்ளே இறக்கிட வேண்டியதாங்க. அது வாரி அடிக்கும், மேலே புட்டப்புன்னு வாரி அடிக்கும் குழம்பு. அதனால் ஒரு நல்ல தட்டை கழுவிட்டு மேலே கவுத்து போட்டு மூடினீங்கன்னா அப்பப்போ திராகி பிடிக்கணும். அடி பிடிக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒருக்க கலந்து கொடுக்கணுங்க குழம்ப. பூண்டு வறுபட்டு போச்சு. குழம்பு எடுத்து ஊற்றிடலாம். வாசனை சூப்பராக இருக்குங்க. பூண்டு ஃப்ளேவர், மல்லி, நல்லெண்ணெய் வடை, தாளிக்கிற வடவும் இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போது சும்மா சூப்பராக இருக்குங்க. அரைச்சி விட்ட குழம்புன்னா ஒரு தடவைக்கு 4 தடவையாக சாப்பிட்ற போல் இருக்கும். சாதம் இந்த குழம்பு வைக்கும்போது சாதம் கொஞ்சம் சேர்த்தே வச்சுருவோம், பத்தாமல் போயிடும். இதுக்கு வேண்டிய உப்பு போட்டுடலாம். பாருங்க, அடக்கமாக அரைப்பொடி உப்பு போடுறேன். நல்லா எண்ணெய் கக்கி குழம்பு வந்துருங்க. சிம்மில் கொதி வந்துருச்சுன்னா சிம்மில் வச்சு தாங்க குழம்பை ரெடி பண்ணணும். நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் கக்கி வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இடையில 2 தடவை குழம்பு திராகி விட்டேன். நீங்களும் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த குழம்பை பொறுத்தளவு அடி கனமான பாத்திரத்தில் வைக்கணும். 1 சில்வர் சட்டியில் வைக்கக்கூடாது. 2வது இருப்பு வானலில் பெரிய வானலாக வச்சிங்கன்னா நிறையா குழம்பு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா. இதுக்கு தக்காளி கிடையாதுங்க. மிளகு, ஜீரகம், தேங்காய் எல்லாம் அரைச்சி விட்ட குழம்பு. பூண்டு ஃபேவரைட்டுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். வாரி அடிக்குது கையில், ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். எண்ணெய் தெரிக்கும். சூப்பரான தேங்காய் பால் எண்ணெய் வாழைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வாழைக்காலாம் நல்லா வெந்துருச்சுங்க. அப்படி குத்துனாலே 2ஆக வந்துடுது. இதுக்கு சுட்ட அப்பளம் சூப்பராக இருக்கும். நான் அப்பளம் சுட்டு தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி எண்ணெய் வாழைக்காய் குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.